Welcome to Crazy Civil Crackers. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி 3 பார்ட் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. இன்னைக்கு 4th பார்ட். இந்த கொஸ்டின்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஆன்சர் அதாவது மொமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மொமெண்ட் என்னவா இருக்கும்? ஹிஞ்சில் 0வா இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இதே இது ஃபிக்ஸ்டு சப்போர்ட்ல பெண்டிங் மொமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் அது 0வா இருக்காது. ஏன்னா ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வெர்டிக்கல் ஃபோர்ஸ், ஹாரிசாண்டல் ஃபோர்ஸ், மொமெண்ட் எல்லாமே ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ பெண்டிங் மொமெண்ட் 0வா இருக்காது. இதே இது ஹிஞ்ச் வந்து 0, ஃபிக்ஸ்டு சப்போர்ட் அப்படின்னா அந்த பெண்டிங் மொமெண்ட் வந்து நான் 0வா இருக்கும். கேட்டிருக்காங்க shear force, that is rate of change of shear force. So shear force differentiate பண்ணா என்ன கிடைக்கும்? load. Option C is the right answer. That is intensity of loading. Question number 78. The shear force in a beam subjected to pure positive bending is option A positive, option B negative, option C 0, option D cannot determine. So shear pure bendingல shear force வந்து 0வா தான் இருக்கு. ஆப்ஷன் C is the right answer. ஸோ இங்கே 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்று பியூர் பெண்டிங் கண்டிஷன், இன்னொன்று பியூர் ஷியர் கண்டிஷன். பியூர் பெண்டிங் கண்டிஷன் அப்படின்னா அதில் ஷியர் ஃபோர்ஸ் தட் இஸ் பெண்டிங் மொமெண்ட் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும், ஷியர் ஃபோர்ஸ் 0வா இருக்கும். இதே இது பியூர் ஷியர் கண்டிஷன் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் கான்ஸ்டண்டாக இருக்கும், அந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட் 0வா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ல பியூர் பெண்டிங் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் எங்கே அக்கர் ஆகும்? இட் இஸ் ஃபிக்ஸ்ட் எண்ட். ஸோ ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ டபிள்யூஎல், அக்கர் ஆகுறது ஃபிக்ஸ்ட் எண்ட். ஸோ இது ஃபிக்ஸ்ட் எண்ட்ல அக்கர் ஆகுது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 0வா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 81. When shear force is 0, the bending moment is option A 0, option B maximum, option C very difficult to say, option D minimum. So maximum shear force வந்து 0வா இருக்குது அப்படின்னா bending moment வந்து either பாசிட்டிவ் மேக்ஸிமம் பாசிட்டிவா இருக்கும், இல்லைன்னா நெகட்டிவ் சைடில் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் 0, bending moment maximum. Option B is the right answer. Next question. A cantilever beam subjected to point load at its free end, the maximum bending moment develops at the dash of the beam. Option A free end, option B fixed end, option C center, option D point of inflection. So cantilever beam free end load act ஆகுது அப்படின்னா maximum bending moment எங்கே அக்கர் ஆகும்? ஸோ எங்கே அக்கர் ஆகும்? ஃபிக்ஸ்ட் எண்டில் தான் அக்கர் ஆகும். ஆப்ஷன் பி. ஸோ யூடிஎல் ஆகட்டும், பாயிண்ட் லோட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே கேன்டிலிவர் பீம் அப்படின்னா மேக்ஸிமம் லோடு வந்து அதோட சப்போர்ட்டில் தான் ஆக்ட் ஆகும். ஷியர் ஃபோர்ஸ் ஆகட்டும், பெண்டிங் மொமெண்ட் ஆகட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெண்டிங் மொமெண்ட் in a beam is maximum when the dash shear force is minimum. Option B shear force is maximum, option C shear force is 0, option D shear force is constant. So bending moment maximum இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல shear force வந்து 0வா இருக்கணும். Option C is the right answer. Next question. Positive bending moment is known as option A hogging, option B sagging, option C ragging, option D inflection. பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னா சாகிங். இதே இது நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஹாகிங் மொமெண்ட், ஆல்சோ கால்ட் ஹாகிங் மொமெண்ட். ஸோ ஹியர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A simply supported beam of span x meters carries a UDL of W per unit length over the entire span. The maximum bending moment occurs at option A at point of contraflexion, option B center, option C end support, option D anywhere on this beam. So simply supported beamல UDL அப்படின்னா எந்த இடத்துல மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஆகும்? ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து சென்டர் தான் அக்கர் ஆகும். ஆப்ஷன் சி. ஸோ இது UDL
Simply support beam oda BMD, that is bending moment diagram. The maximum enga occur agudhu appadina center. It is value வந்து WL square by 8. So center is the right answer. The question la load 30, distance 3, that is 30 into 3. Option C, that is 90 kilonewton meter is the answer. Next question. In a double overhanging beam carrying UDL throughout its length, the number of points of contrafluxure is option A 3, option B 2, option C 4, option D infinite. Double overhanging அப்படினா ரெண்டு சப்போர்ட்டுக்கு ரெண்டு சைட்லமே ஹேங்கிங் இருக்கும். பீம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதான் டபுள் ஓவர்ஹேங்கிங் பீம். ஸோ இதில் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்ஷன் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் வந்து சைன் சேஞ்ச் ஆகுது. இல்லை அப்படின்னா சைன் வந்து ஜீரோவாக இருக்குது. சாரி, பெண்டிங் மொமெண்ட் ஜீரோவாக இருக்குது. எத்தனை இடத்துல ஜீரோ இந்த பாயிண்ட் இருக்குது? ரெண்டு இடத்துல, 1 2. ஸோ அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்ஷன். இங்கே இந்த ப்ராப்ளத்தில் இந்த ஓவர் ஹேங்கிங் பீமில் எவ்வளோ கான்ட்ராஃப்ளக்ஷன் வரும் அப்படின்னா 2 பாயிண்ட், 1 2. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Maximum shear force in a cantilever beam subjected to UDL over the entire span. Option A WL, option B WL cube, option C WL square, option D W. So option A WL is the right answer. So cantilever beam la UDL அப்படினா என்ன இருக்கும்? Distance, that is W into L. So fixed end la WL இருக்கும். இதே இது பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ல பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ இருக்கும்? மேக்ஸிமம் WL ஸ்கொயர் பை 2. ஸோ இதோட இங்கே இந்த கொஸ்டினில் ஷியர் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ WL இஸ் த ரைட் ஆன்சர். என்ன கேட்டிருக்காங்க? சிம்பிளி, அதாவது நம்ம லோடு மட்டும்தான் பார்க்கணும். அந்த ஷேப் வந்து சிம்பிளி சப்போர்ட் எந்த பீமாக இருக்கட்டும், சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருக்கட்டும், கேன்டிலீவர் ஆகட்டும், அது எல்லாம் அவசியம் இல்லை. நமக்கு எந்த லோடு ஆக்ட் ஆகுது, எந்த ஷியர் ஃபோர்ஸ் வேரியேஷன் கேட்டிருக்காங்களா, பெண்டிங் மொமெண்ட் வேரியேஷன் கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ இங்கே என்னது? பாயிண்ட் லோட் கேட்டிருக்காங்க, பெண்டிங் மொமெண்ட் வேரியேஷன். ஸோ பாயிண்ட் லோட் பெண்டிங் மொமெண்ட் வேரியேஷன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? லீனியராக இருக்கும், ட்ரையாங்குலராக இருக்கும், இல்லைன்னா இன்க்ளைன் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ ட்ரையாங்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அதோட சப்போர்ட், எண்டு சப்போர்ட்டில் வேல்யூ பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஸோ எண்டு சப்போர்ட் அப்படின்னா இந்த ரெண்டு எண்டும். So value என்னவா இருக்கு? 0. Option C is the right answer. Next question. What will be the variation in bending moment diagram for the diagram? So assume L equal to length equal 2 meter. So ஒரு cantilever, இது என்ன load act ஆகுது? Point load. So இது load மட்டும் கவனிச்சிருங்க. Point load என்ன variation கேட்டிருக்காங்க? Bending moment diagram ஓட variation. So options rectangular, option B trapezoidal, option C triangular, option D square. So bending moment diagram, point load. So bending moment diagram, point load அப்படினா point load, bending moment diagram na option triangular. Option C is the right answer. Option la A is the right answer, arc of the circle. The option B the same. 94. Maximum shearing stress in a beam is such. Option A neutral axis, option B extreme fibers, option C midspan, option D action of loading. Shearing diagram. So இதான் shear force diagram, shearing stress diagram. So இதில் இது ஒரு ரெக்டாங்குலர் பீம், ஒரு பீம் அப்படின்னா அதுதான் ஷியரிங் ஃபோர்ஸ் டயக்ராம். இதில் 0 வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட் லைன் வந்து 0வாக இருக்குது. ஸோ எந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்குது? நியூட்ரல் ஆக்சிஸ் சென்டரில் தான் மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அக்கர் அட் நியூட்ரல் ஆக்சிஸ், மினிமம் ஆர் ஷியரோ ஸ்ட்ரெஸ் அக்கர்ஸ் அட் போத் த பாட்டம் அண்ட் டாப் சர்ஃபேஸ். இல்லை அப்படின்னா அதை எக்ஸ்ட்ரீம் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே மேக்ஸிமம் எங்கே அக்கர் இருக்குது? ஆப்ஷன் ஏ நியூட்ரல் ஆக்சிஸ். Question number 95. At the neutral axis, bending stress is option A minimum, option B maximum, option C 0, option D constant. So neutral axis la bending moment கேட்டிருக்காங்க. So bending moment to shear force, shearing stress moment to
ஸ்ட்ரெஸ் டயக்ராமும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டயக்ராம். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸில் ஸோ இது வந்து ஜீரோ, நியூட்ரல் ஆக்சிஸில் ஜீரோவாக இருக்கும், அதுக்கு நேரே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இங்கே மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து ரெண்டு ஆப்போசிட், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் இருக்கும், அதில் தான் மேக்ஸிமம் அக்கர் ஆகும். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், நியூட்ரல் ஆக்சிஸில் எப்படி இருக்கும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. நியூட்ரல் ஆக்சிஸில் ஜீரோவாக இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 96, curvature of the beam is dash to bending moment. Option A equal, option B directly proportional, option C inversely proportional, option D coincidence. So curvature of beam அப்படினா என்னன்னா, இதான் bending equation, m by I equal to sigma by y equal to E by R. So curvature of beam அப்படினா I by R. So இந்த term எடுக்கிறோம் நம்ம. So I by இந்த term எடுத்தா என்ன வரும், I by R equal to m by இந்த E கீழே வந்துரும், m by EI. So இதில் வச்சு நம்ம அந்த bending moment அப்படினா m. So எப்படி இருக்கு, curvature of beam is directly proportional to bending moment and inversely proportional to EI. EI அப்படினா flexural rigidity. So இங்க இந்த கொஸ்டின்ல ஆப்ஷன் B, that is directly proportional to bending moment. கொடுத்திருக்காங்க. So B 240, D 400. So then B value அப்படியே substitute பண்ணணும். Then Y D by 2. இது அப்படியே substitute பண்ணா answer D, option C D கிடைக்கும். That is 6.4 into 10 power 6 mm power 3. So question number 99, the curvature of a beam is equal to option A EI by m, option B m by E, option C m by EI, option D E by mi. Already பார்த்ததான் curvature of beam அப்படினா I by R. So I by R equal to இந்த relationship இருந்து m by EI தான் வரும். So option C is the right answer. Next question number 99, in cantilever beam there is dash stress above neutral axis. Option A compressive, option B tensile, option C temperature, option D shear stress. So cantilever beamல so என்ன stress above neutral axisல வரும் அப்படின்னு பார்க்கணும். So இது bending stress diagram. cantilever beamல tensile stress தான் மேலே வரும். இது வந்து simply supported beamல மேலே வந்து compressive stress வரும். So இங்க tensile stress தான் வரும். So option B is the right answer. Next question, the strength of beam depends merely on option A modulus section, option B moment of inertia, option C flexural rigidity, option D moment of resistance. So strength of beam எதை depend ஆயிருக்கு அப்படின்னா modulus of section, that is section modulus Z தான் depend ஆயிருக்கு. So இது section ஒரு இதில் strength அதிகமாக வேணும் strength அப்படின்னாலே section modulus depend ஆயிருக்கு. இப்போ beam வந்து ஒரு same strength இருக்குன்னா அதுக்கு என்ன meaning அப்படின்னா அந்த இடத்துல section modulus. So section modulus அப்படின்னா Z equal to I by Y. So அந்த வேல்யூ வந்து சேமாக இருக்கணும், எல்லா செக்ஷன்லையுமே சேமாக இருந்து அப்படின்னா சேம் செக்ஷன் மாடுலஸ் இல்லைன்னா சேம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாடுலஸ் செக்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்யூ. வெல்கம் டு கிரேசி சிவில் கிராக்கர்ஸ். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி 3 பார்ட் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இன்னைக்கு 4th பார்ட். இந்த கொஸ்டின்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆன்சர் அதாவது மொமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மொமெண்ட் என்னவா இருக்கும், ஹிஞ்சில் 0வாக இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இது ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் பெண்டிங் மொமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் அது 0வாக இருக்காது. ஏன்னா ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வெர்டிக்கல் ஃபோர்ஸ், ஹாரிசாண்டல் ஃபோர்ஸ், மொமெண்ட் எல்லாமே ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ பெண்டிங் மொமெண்ட் 0வாக இருக்காது. இது ஹிஞ்ச் வந்து 0, ஃபிக்ஸ்டு சப்போர்ட் அப்படின்னா அந்த பெண்டிங் மொமெண்ட் வந்து நான் 0வாக இருக்கும். கேட்டிருக்காங்க ஷியர் ஃபோர்ஸ், தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ். ஸோ ஷியர் ஃபோர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், லோட். ஆப்ஷன் C is the right answer. That is intensity of loading. Question number 78. The shear force in a beam subjected to pure positive bending is
option A positive, option B negative, option C 0, option D cannot determine. So shear pure bending la shear force வந்து 0வா தான் இருக்கு. Option C is the right answer. So இங்க ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்னு pure bending condition, இன்னொன்னு pure shear condition. Pure bending condition அப்படினா அதுல shear force that is bending moment வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், shear force 0வா இருக்கும். இதே இது pure shear condition அப்படினா shear force கான்ஸ்டன்டா இருக்கும், அந்த இடத்துல bending moment 0வா இருக்கும். So இந்த क्वेश्चनல pure bending அப்படினா shear force என்னன்னு கேட்டிருக்காங்க. So shear force என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். Option C is the right answer. அப்படினு கேட்டிருக்காங்க. So maximum shear force எங்க occur ஆகும்? That is fixed end. So shear force ஓட value W occur ஆகிறது fixed end. So இது fixed endல occur ஆகுது. Option B is the right answer. 0வா இருக்கும். Next question. Question number 81. When shear force is 0, the bending moment is option A 0, option B maximum, option C very difficult to say, option D minimum. So maximum shear force வந்து 0வா இருக்குது அப்படினா bending moment வந்து either positive maximum பாசிட்டிவா இருக்கும், இல்லனா நெகட்டிவ் சைடுல மேக்ஸிமமா இருக்கும். So option B. So shear force 0, bending moment maximum. Option B is the right answer. Next question. A cantilever beam subjected to point load at its free end, the maximum bending moment develops at the dash of the beam. Option A free end, option B fixed end, option C center, option D point of inflection. So cantilever beam free end load act ஆகுது அப்படினா maximum bending moment எங்க occur ஆகும்? So எங்க occur ஆகும்? fixed endல தான் occur ஆகும். Option B. So UDL ஆகட்டும் point load ஆகட்டும் எல்லாத்துக்குமே cantilever beam அப்படினா maximum load வந்து அதோட supportல தான் act ஆகும். shear force ஆகட்டும் bending moment ஆகட்டும். Next question. Bending moment in a beam is maximum when the dash shear force is minimum. Option B shear force is maximum. Option C shear force is 0. Option D shear force is constant. So bending moment maximum இருக்குது அப்படினா அந்த இடத்துல shear force வந்து 0வா இருக்கணும். Option C is the right answer. Next question. Positive bending moment is known as option A hogging, option B sagging, option C ragging, option D inflection. Positive bending moment அப்படினா sagging. இதே இது negative bending moment அப்படி கேட்டிருந்தாங்கன்னா hogging moment, also called hogging moment. So here option B is the right answer. Next question. A simply supported beam of span x meters carries a UDL of W per unit length over the entire span. The maximum bending moment occurs at option A at point of contraflexion, option B center, option C end support, option D anywhere on this beam. So simply supported beam la UDL அப்படினா எந்த இடத்துல maximum bending moment ஆகும்? So maximum bending moment வந்து center தான் occur ஆகும். Option C. So இது UDL simply support beam ஓட BMD, that is bending moment diagram. இதுல maximum எங்க occur ஆகுது அப்படினா center. It is value வந்து WL square by 8. So center is the right answer. So question la load 30, distance 3, that is 30 into 3. Option C, that is 90 kilonewton meter is the answer. Next question. In a double overhanging beam carrying UDL throughout its length, the number of points of contraflexure is option A 3, option B 2, option C 4, option D infinite. Double overhanging அப்படினா ரெண்டு சப்போர்ட்டுக்கு ரெண்டு சைட்லமே ஹேங்கிங் இருக்கும், பீம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், அதான் டபுள் ஓவர் ஹேங்கிங் பீம். ஸோ இதில் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் வந்து சைன் சேஞ்ச் ஆகுது, இல்லை அப்படின்னா சைன் வந்து ஜீரோவாக இருக்குது, சாரி பெண்டிங் மொமெண்ட் ஜீரோவாக இருக்குது. எத்தனை இடத்துல ஜீரோ இந்த பாயிண்ட் இருக்குது? ரெண்டு இடத்துல, 1 2. ஸோ அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன். இங்கே இந்த ப்ராப்ளத்தில் இந்த ஓவர் ஹேங்கிங் பீமில் எவ்வளோ கான்ட்ராஃப்ளெக்ஷன் வரும் அப்படின்னா 2 பாயிண்ட், 1
2. Option B is the correct answer. Next question. Maximum shear force in a cantilever beam subjected to UDL over the entire span. Option A WL, option B WL cube, option C WL square, option D W. So option A WL is the right answer. So cantilever beam la UDL அப்படினா என்ன இருக்கும்? Distance, that is W into L. So fixed end la WL இருக்கும். இதே இது bending moment diagram, bending moment எவ்வளவு இருக்கும்? maximum WL square by 2. So இதோட இங்க இந்த क्वेश्चनல shear force கேட்டிருக்காங்க. So option A WL is the right answer. என்ன கேட்டிருக்காங்க? சிம்பிளி, அதாவது நம்ம லோடு மட்டும் தான் பார்க்கணும். அந்த ஷேப் வந்து சிம்பிளி சப்போர்ட் எந்த பீமா இருக்கட்டும், சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா இருக்கட்டும், கேன்டிலீவர் ஆகட்டும், அது எல்லாம் அவசியம் இல்லை. நமக்கு எந்த லோடு ஆக்ட் ஆகுது, எந்த shear force variation கேட்டிருக்காங்களா, பெண்டிங் மொமெண்ட் வேரியேஷன் கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ இங்கே என்னது பாயிண்ட் லோட் கேட்டிருக்காங்க, பெண்டிங் மொமெண்ட் வேரியேஷன். ஸோ பாயிண்ட் லோட் பெண்டிங் மொமெண்ட் வேரியேஷன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? லீனியராக இருக்கும், ட்ரையாங்குலராக இருக்கும், இல்லைன்னா இன்க்ளைன் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ ட்ரையாங்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அதோட சப்போர்ட் எண்ட் சப்போர்ட்டில் வேல்யூ பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஸோ எண்ட் சப்போர்ட் அப்படின்னா இந்த ரெண்டு எண்டும். So value என்னவா இருக்கு? 0. Option C is the right answer. Next question. What will be the variation in bending moment diagram for the diagram? So assume L equal to length equal 2 meter. So ஒரு cantilever இது என்ன load act ஆகுது? Point load. So இது load மட்டும் கவனிச்சிருங்க. Point load என்ன variation கேட்டிருக்காங்க? Bending moment diagram ஓட variation. So options rectangular, option B trapezoidal, option C triangular, option D square. So bending moment diagram, point load. So bending moment diagram, point load அப்படினா point load, bending moment diagram na option triangular. Option C is the right answer. Option la A is the right answer, arc of the circle. The option B the same. 94. Maximum shearing stress in a beam is such. Option A neutral axis, option B extreme fibers, option C midspan, option D action of loading. Shearing diagram. So இதான் shear force diagram, shearing stress diagram. So இதுல இது ஒரு rectangular beam, ஒரு beam அப்படினா அதான் shearing force diagram. இதுல 0 வந்து ரெண்டு extreme end line வந்து 0வா இருக்கு. So எந்த இடத்துல maximum இருக்கு? Neutral axis centerல தான் maximum இருக்கு. So maximum shear stress occur at neutral axis, minimum or shear stress occurs at both the bottom and top surface. இல்ல அப்படினா அது extreme surface அப்படினு சொல்லலாம். இங்க maximum எங்க occur இருக்கு? Option A neutral axis. Question number 95. At the neutral axis, bending stress is option A minimum, option B maximum, option C 0, option D constant. So neutral axis la bending moment கேட்டிருக்காங்க. So bending moment shear force shearing stress moment stress moment diagram confuse பண்ணக்கூடாது. So இதுதான் bending stress diagram. So bending stress la so இது வந்து 0 neutral axis la 0வா இருக்கும், அதுக்கு நேரே ஆப்போசிட்டா இருக்கும். So இங்க maximum bending stress வந்து ரெண்டு opposite, அதாவது extreme fiberல இருக்கும், அதுல தான் maximum occur ஆகும். So இங்க என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चनல? neutral axisல எப்படி இருக்கும் bending stress அப்படினு. neutral axisல 0வா இருக்கும். Option C is the right answer. Then question number 96. Curvature of the beam is dash to bending moment. Option A equal, option B directly proportional, option C inversely proportional, option D coincidence. So curvature of beam அப்படினா என்னன்னா இதான் bending equation, m by I equal to sigma by y equal to E by R. So curvature of beam அப்படினா I by R. So இந்த term எடுக்கிறோம் நம்ம. So I by இந்த term எடுத்தா என்ன வரும்? I by R equal to m by இந்த E கீழ வந்துரும், m by EI. So இதுல வச்சு நம்ம அந்த bending moment அப்படினா m. So எப்படி இருக்கு? Curvature of beam is directly proportional to bending moment and inversely proportional to EI. EI அப்படினா flexural rigidity.
So இங்க இந்த கொஸ்டின்ல ஆப்ஷன் B, that is directly proportional to bending moment. கொடுத்திருக்காங்க. So B 240, D 400. So then B value அப்படியே substitute பண்ணனும். Then Y D by 2. இது அப்படியே substitute பண்ணா answer D, option C, D கிடைக்கும். That is 6.4 into 10 power 6 mm power 3. So question number 99. The curvature of a beam is equal to option A EI by M, option B M by E, option C M by EI, option D E by MI. Already பார்த்ததான் curvature of beam அப்படினா I by R. So I by R equal to இந்த relationship ல இருந்து M by EI தான் வரும். So option C is the right answer. Next question. Question number 99. In cantilever beam, there is dash stress above neutral axis. Option A compressive, option B tensile, option C temperature, option D shear stress. So cantilever beam la so என்ன stress above neutral axis la வரும் அப்படினு பார்க்கணும். So இது bending stress diagram. Cantilever beam la tensile stress தான் மேல வரும். இதே இது வந்து simply supported beam la மேல வந்து compressive stress வரும். So இங்க tensile stress தான் வரும். So option B is the right answer. Next question. The strength of beam depends merely on option A modulus section, option B moment of inertia, option C flexural rigidity, option D moment of resistance. So strength of beam எதை depend ஆயிருக்கு அப்படின்னா modulus of section, that is section modulus Z தான் depend ஆயிருக்கு. So இதே இது section ஒரு இதுல strength அதிகமா வேணும் அப்படி strength அப்படினாலே section modulus depend ஆயிருக்கு. இப்ப beam வந்து ஒரு same strength இருக்குன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அந்த இடத்துல section modulus. So section modulus அப்படின்னா Z equal to I by Y. So அந்த வேல்யூ வந்து சேமா இருக்கணும். எல்லா செக்ஷன்லயுமே சேமா இருந்தா அப்படின்னா same section modulus இல்லனா same strength அப்படினு சொல்லலாம். So இதோட ஆன்சர் ஆப்ஷன் A modulus section. Thanks for watching the video. Thank you.